ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பண்ணையில் வந்து நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அதாவது இது சாப்பிட்றதுக்கு கூட ஆள் இல்லை. நம்ம கடை வச்சுருக்கோம், இருந்தாலும் நம்ம ஊர்லேயும் வந்து நிறைய முருங்கைக்காய் காய்ச்சிருக்குன்றதுனால இது வியாபாரத்துக்கோ இல்லை விற்றா கூட யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றது நான் வந்து ஏற்கனவே முன்னால் ஒரு ஷார்ட்ஸில் நான் சொல்லியிருந்தேன். இந்த முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி எவ்வளோ தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வீட்டில் இருக்கிறது 2 பேர், அதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்க. ஏன்னா மரம் ஃபுல்லாக முருங்கைக்காய் அப்படின்றதுனால என்னோட தம்பிங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தம்பி வந்து வாலாஜாபாத்தில் இருக்கிறாரு, இன்னொரு தம்பி வந்து பார்த்திங்கன்னா உத்திரமேரூரில் இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்றதுனால வந்து அவங்களால வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால தான் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச சகோதரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களோட பையனை வர சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தட் நம்ம கொடுத்து அமிச்சோம் அப்படின்னா, அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு 10 பேருக்கு ஒரு 4 நாள் முருங்கைக்காய் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வீட்டுக்கு போகும் அப்படின்றதுனால இன்றைக்கி காலையில் அந்த தம்பியை வர சொல்லி இந்த முருங்கைக்காய் எல்லாத்தையும் உடச்சி அவங்ககிட்ட கொடுத்துட்டேன். அப்படியே கிளைய உடச்சோன்னா வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு, அவங்க முருங்கீரையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதை எடுத்துகிட்டு போனோன்னா பார்த்திங்கன்னா, இன்னுமே முருங்கை மரத்தில் வந்து நிறைய முருங்கைக்காய் இருக்குது. இதுக்கப்புறம் யாருன்னா ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். அது யாருன்னு தெரில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது என்னென்னவோ சேனலுக்கெல்லாம் எவ்வளோ லைக் போடுறீங்க, எங்களை மாதிரி சேனலுக்கும் ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.